வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Black & Decker 30mm hammer drill machine. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Black & Decker hammer drill machine பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில், அவங்களோட பிராண்ட் கலரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு தான். பாக்ஸு, அவங்களோட மிஷின்ஸு எல்லாமே. பட் இது ஒரு நல்ல பிராண்டு. போஸ்டுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த குட் பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா 6 months வாரண்ட்டி. இந்த இதில் ஃபால்ட்னா 6 months வாரண்ட்டி கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டு ஹோல்ஸ் பண்ணலாம், பிரிக்ஸ், அப்புறம் ஸ்டீல், முக்கியமாக அலுமினியம், இதெல்லாம் வந்து ட்ரில் பண்ணலாம். இது கூட 4 பீஸ் ஆஃப் ட்ரில் பிட் செட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா 30mm வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணலாம். இதிலே பார்த்துருங்க, கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு 20mm, ஸ்டீலுக்கு 30mm அண்ட் மேஷனுக்கு 13mm. இதில் என்னோட கெப்பாசிட்டி 550 watts. என்னோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 4295 rupees என்னோட எம்ஆர்பி. வாங்க நம்ம போய் ப்ராடக்ட் உள்ள பார்க்கலாம். என்னோட ஹேண்டில், ஸ்கேல் அது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். 4 types ஆஃப் ட்ரில் பிட் செட், 5mm ட்ரில் பிட் செட் சின்ன சைஸு, 6mm, இது 8mm, பார்த்தீங்கன்னா 10mm. என்னோட திக்னஸ் அண்டு லென்த்லாம் வேரி ஆகுது. இது கூட மேனுவல் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறது, அந்த கீ எப்படி யூஸ் பண்ணுறது, சக்கி எப்படி எப்படிலாம் அந்த ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் மேனுவலாக கொடுத்துருவாங்க. சவுத் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஹோசூர், மதுரை, சேலம், திருப்பூர், திருச்சி நேர்வே சிட்டியில் நாம் வந்து எதாவது ப்ராப்ளம் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாமா? பார்க்கவே ஒரு ரக் லுக் இருக்குது. இது பட்டன் ப்ரெஸ் பண்ணுற பட்டன். இது பார்த்திங்கன்னா இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைப். இது பார்த்திங்கன்னா நார்மல் மோட் அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹேமர் மோட். ஹேமர் டைப் இருக்குன்னா கான்கிரீட்டை ட்ரில் பண்ணுறதுக்காக இந்த ஹேமர் மாடல். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல், 3 டைப்பு. சென்டரில் கொஞ்சம் லைட்டாக ஹேமர் டைப்பு, இன்னொன்று நல்லா ஸ்ட்ராங்கான ஹேமர் டைப்பு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லாக்கு யூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். அதுவே ஆன்லேயே இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 1.5லேருந்து 13mm வரைக்கும் ட்ரில் பிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.5னா ரொம்ப மெல்லிஸாக சின்னதாக இருக்கும். 13mm வந்து லென்த்தியாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கு கீ, நம்ம ட்ரில் பிட்டுக்கு யூஸ் பண்ணுற கீ. இங்கே யூஸ் பண்ணால் நம்ம ட்ரில் பிட்டை போட்டு டைப் பண்ணணும். 10mm நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கையில் டைப் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த கீ கொடுக்குறாங்க. கீ கொடுத்து யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா ட்ரில் பிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் ஸ்கேலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டா நமக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு பவர் எதாவது ஆன் பண்ணியிருந்தால் மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எதாச்சும் ப்ரெஸ் பண்ணிவிட்டா அப்புறம் இங்கே ரெண்டாக ஆர்டர் போட்டு இதை ஓப்பன் பண்ணி இப்படி மாட்டிடுச்சு. மாட்டிட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் எடுத்து இந்த இடத்துல 0 இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு தேவைன்றதுக்கு பண்ணிக்கலாம். டைட் ஆகிடுச்சு. டைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பவர் ஆன் பண்ணுறாங்க. ஓகே, பாருங்கள், ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணால் ஹேண்டில் நல்லா க்ரிப்பாக இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் ஹேமர் டைப்னா கண்டிப்பாக வந்து ஹேண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண தான் பெட்ரு. ஹேண்டில் வந்து ஹேமர் டைப்புக்காகவும் அதுவும் இதை ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸ்கேல் எதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் லென்த்து உள்ளே போய் நீங்கள் ட்ரில் பண்ணுறீங்கிறதால இந்த ஸ்கேல் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ட்ரில்லை ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணால் மீடியமாக ஸ்லோவாக வரும். இதுவே கொஞ்சம் நல்லா வரும், லைட்டாக வருது. நான் வேகமாக ப்ரெஸ் பண்ணால் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இது வந்து போகும். இந்த பட்டன் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேகமாக போகும். யூஸ் பண்ணிக்கலாம்.
திரும்பியும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைப்பில் ஓடிட்டுருக்கு. இதே நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹேமர் டைப்பில் உள்ள ட்ரில் பண்ணிட்டீங்க, திரும்பி அந்த மாதிரி எடுக்கணுங்கன்னா ரிவர்ஸ் டைப் யூஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் வரும். பாருங்கள், ரிவர்ஸில் வருதா? இதுவே நான் இன்றைக்கி ரிட்டன் எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்டில் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரில் பண்ணுற டைப்பு. இது மீடியம் ஹேமர். இது ஃபுல் ஹேமர் டைப்பு. இப்போ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக வைப்ரேஷனாக ட்ரில் ஆகும். அப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து உள்ள உங்களுக்கு ட்ரில் பிட்டு இறங்கும். இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போமா? பெட்டர் ஆஃப் பண்ணிட்டுங்க, பவர் ஆஃப் பண்ணிட்டுங்க. ஹேமர் டைப்பு நம்ம தேவை லெஃப்ட் எடுத்துக்கிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்குன்னா கையால் ரிமூவ் பண்ண முடியாது, நம்ம கீழே ரிமூவ் பண்ணணும். எடுத்துட்டு இது நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரில் பிட்டு மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் டைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிம்மில் வரும். சின்ன பிட்டு போடுறப்போ அது தகுந்த மாதிரி நீங்கள் இது சின்னதாக வந்து வால்வில் ஃபோட்டோ ஃப்ரேமு, ஆணி, கிளாக் மாட்டுறதுலாம் இந்த மாதிரி பிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் இந்த ட்ரில் மிஷினை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஹோல்ஸ் போடலாம்ன்றதை பற்றி நம்ம பார்ப்போம்.